மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடங்கிற மாதிரி இவங்க ஆட்சி நடத்துகிறவங்களுக்கு தேவைப்படுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க என்ன பேசினாலும் அப்படியே கண்டுக்காமல் போயிடுவாங்க. அதே இங்கே பிஜேபியில் இருக்கிறவங்களோ இல்லை வேறு சித்தாந்தத்தில் இருக்கிறவங்களோ ஏதாவது ஒன்று பேசுனாங்க அப்படின்னா அவங்கள தேடி துருவி ஒரு தனிப்படை போட்டுக்கிட்டு போய் துரத்தி பிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போது எச் ராஜா அவர்கள் வந்து ஜவாஹருல்லா அவர்களை பற்றி ஒரு இந்த விமான நிலையத்தில் ஒரு விஷயம் பேசினாருன்னு சொல்லி அவர் மேலே 4 இதில் வந்து பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதே எச் ராஜா அவர்களை பற்றி அவங்க ஜவாஹருல்லா அவர்களோட கட்சியில் இருக்கிற ஒருத்தர் வந்து யாக்கூப்புங்கிறவர் வந்து என்ன பேசினார் மேடையில், அது எல்லாரும் வந்து நம்ம பப்ளிக்காக வந்து பார்த்தோமா இல்லையா அந்த வீடியோவை. அவருக்கு இருக்கிற பாதுகாப்பை வந்து ஒரு 2 மணி நேரம் நீக்கிக்கோங்க, அன்றைக்கி கொடுக்குற இன்டர்வியூ அதான் அவர் கடைசியாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அப்பட்டமான கொலை மிரட்டல் தானே. சட்டம் அப்படிங்கிறது எதுக்கு அடிப்படையில் செயல்படுது, யாருக்காக இங்கே வேலை செய்யுது சட்டம் அப்படிங்கிறதே எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அந்த காவல்துறைங்கிறது எதுக்காக, எங்களை மக்களை பாதுகாக்கிறதுக்கா இல்லை யார் அரசுக்கெல்லாம் ஒத்து ஊதுறாங்க, யாரெல்லாம் ஜால்ரா தட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் அவங்களோட நலனை பேணுறதுக்காக மட்டும்தான் இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருதா இல்லையா. இப்போ எச் ராஜா அவர்கள் வந்து ஒரு மூத்த பாஜக நிர்வாகி, அவர்கள் வந்து முன்னாள் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. அவருக்கே நீங்கள் ஓப்பனாக இப்படி திரட்டு வர்றீங்கன்னா அப்போ சாமானிய மக்கள்லாம் என்ன நிலைமை? அப்போ உங்க எதிர்த்து அதாவது பேசிட்டா அப்போ சாமானிய மக்களோட என்ன நிலைமை? அவருக்கு பாதுகாப்பு இருக்குது, பாதுகாப்பை விளக்குங்க, என்ன பண்ணுறேன் பாருங்கிறீங்க. பாதுகாப்பே இல்லாமல் ஒரு தெருவில் போகிறான், என்ன இந்த அநியாயம் பண்ணுறீங்க இப்படிலாம் பண்ணுறீங்களேன்னு ஒரு சாமானிய குடிமகன் கேட்டானா அப்போ அவன் உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? அப்போ என்ன மாதிரியான ஆட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்கு? அப்போ அவங்களுக்குலாம் பாதுகாக்கிறது தான் இங்கே வந்து தமிழக அரசோட வேலையும் காவல்துறையோட வேலையுமா இருக்கா? அப்போ இந்த மாதிரி பேசுகிறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? எதுக்காக யோசிக்கிறீங்க நீங்கள்? அது யாராக தான் இருக்கட்டுமே, அந்த மாதிரி வார்த்தை பேசுகிறது தப்பா இல்லையா? அப்போ இதுவே ஏற்கனவே வந்து விசிகால இருக்கிற ஒருத்தர் வந்து பாமகல இருக்கிறவங்களை பற்றி என்ன மாதிரி ஒரு அதே மாதிரி தான் ஒரு கொலை மிரட்டல் விடுத்தார். அதுக்கு அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்க? அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. எப்படி கட்சியிலேருந்து நீக்கிறாங்கிறது அது கட்சி சார்ந்த நடவடிக்கை. இங்கே நம்மளோட அரசியலமைப்பு சட்டப்படி தானே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கொலை மிரட்டல் விடுதல்ங்கிறது வந்து ஒரு குற்றம் தானே. அப்போ அவங்க கட்சியிலேருந்து நிற்கிட்டா அவங்க விட்டுருவீங்களா? இப்போ நாளைக்கு ஒருத்தர் பிக் பாக்கெட் அடிச்சிட்டான், இல்லை எங்கேயோ போய்ட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், இல்லை ஏதோ ஒரு வயலன்ஸில் இருக்கணும்னா கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுத்துகிட்டு விட்டுருவாங்கன்னா விட்டுருவீங்களா நீங்கள்? அப்போ இந்த அரசு யாருக்கு சார்ந்து செயல்படுது? உங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க, அது அப்படியே நடந்துட்டு போயிடலாம், அப்படி தானே? அப்போ இது என்ன மாதிரியான அரசு இது?